السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 164 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 165வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நஹ்வுல் வாலிஹ் என்பது இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தெளிவான புத்தகமாகும். இரண்டு பெரும் இமாம்கள் நமக்காக தொகுத்து வளர்ந்துள்ளார்கள். இந்த கித்தாபில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. நம்மளுக்கு உதாரணங்கள் கொடுத்து அதை ஆய்வு செய்து அதற்கென்ன சட்டங்கள் கொடுத்து மரணம் செய்வதற்காக அந்த சட்டங்களை அழகாக சுருக்கமாக ஒட்டுருக்கமாக நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். இதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள், தம்ரீனாத்துகள் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள். அந்த பயிற்சிகளில் யாரா பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள், கவிதை பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள். இதை முழுமையாக நாம் படிக்கும் பொழுது இந்த கித்தாப் ஒவ்வொரு பாடத்தையும் அம்சிலா இருக்கும், அதே போல பஹஸ் இருக்கும், அதே போல காயிதாக்கள் இருக்கும், அதே போல தம்ரீனாத்துகள் இருக்கும், அந்த தம்ரீனாத்தில் யாரா பயிற்சி இருக்கும், அதே போல என்ன அந்த தம்ரீனாத்தில் கவிதை பயிற்சியும் இருக்கும். இது அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த பாடத்தை தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். வாருங்கள், என்ன செய்வோம், இந்த கிதாபை முழுமையாக படிப்போம். இந்த கிதாபை முழுமையாக படித்து இதன் முழு பயனை அடைவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த அரபு இலக்கணத்தை விளங்கி இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதை கொண்டு இந்த இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் அந்த குர்ஆன் ஹதீஸில் உள்ளதுபடி அமல் செய்வதற்கும் அதே போல கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மீன் வாருங்கள், இப்பொழுது போவோம் பாடத்திற்குள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த சேவைகள் இதை போன்ற பல சேவைகளை செய்வதற்காகவும் அதே போல இந்த சேவைகளை இன்னும் பல மடங்கு பெருகுவதற்காகவும் அதே போல இந்த சேவைகளில் இஹ்லாசுடன் நாமும் ஈடுபடுவதற்காகவும் அனைவரும் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சேவைகளில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ள, இந்த அழகிய இஸ்லாமிய மார்க்க சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ள அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அதே போல் இந்த சேவை, இந்த ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இந்த கயாமத் நாள் வரை எந்த ஒரு தடையும் இன்றி நடத்துவதற்கும் இது இஹ்லாசுடன் நடத்துவதற்கும் அல்லாஹு தாலா நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய தலைப்பை நாம் என்ன செய்ய போகிறோம், துவங்க இருக்கின்றோம். பாடம் 2, அல் அதத் எண்ணிக்கை என்ற அதத் என்பதை பற்றி பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடமான தாரீஃபுஹு, இந்த அததை எண்ணிக்கையை மாரிஃபா ஆக்குதல் என்ற பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப நாம் கடந்த பாடங்களில் கண்டோம், அதது 3 வகையாக வரும். முஃப்ரத் தனித்து வரும், அதே போல முரக்கபு இரண்டு எண்கள் இணைக்கப்பட்டு வரும், மூன்றாவது மாத்தூஃப் மாத்தூஃபாக வரும். இந்த 3 நிலைமையில் எப்படி நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு அந்த எண்ணிக்கையை மாரிஃபாவாக்க வேண்டும் என்றால் எப்படி கொண்டு வருவது என்பதை தான் என்ன செய்ய போகிறோம், காண இருக்கின்றோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அம்சிலத்து உதாரணங்கள் படிச்சிருவோமா. இப்போ முதலாவது ஜாஅ சபஅத்து தலபதி, 7 மாணவர்கள் வந்தனர். அந்த 7 மாணவர்கள் வந்தனர். இஷ்தரைத்து சலாசமியத்தில் புர்துகாலதி, 300 ஆரஞ்சு பழங்களை நான் வாங்கினேன். அடுத்து பாருங்க, அன்ஃபக்கனா நாங்கள் செலவு செய்தோம். ஃபி பினா இல் மன்சிலி, வீடு கட்டுவதிலே நாங்கள் செலவு செய்தோம். சித்தத்த ஆலாஃபில் ஜுனைஹி, அப்ப எத்தனை செலவு செய்தோம், 6000 பவுண்டுகள், 6000 பவுண்டுகள் வீடு கட்டுவதிலே நாங்கள் செலவு செய்தோம். சரியா? அடுத்து பாருங்க, இரண்டாவது கலைனா சித்தத்த அஷர யோமன் பி உஸ்வான, அஸ்வான் என்பது நாடு. அப்ப அந்த அஸ்வான் நாட்டில் 16 நாட்கள் நாங்கள் கழித்தோம். அல்லகனா சலாச அஷ்ரத சூரத்தன், 13 படத்தை 13 படங்களை நாங்கள் தொங்கவிட்டோம். அடுத்து பாருங்க, மூன்றாவது அவுகத்துல் சம்சத்தம் சலாசீன மிஸ்பாஹன், 35 விளக்குகள், 35 விளக்குகளை நான் பற்ற வைத்தேன், ஏற்றினேன். அத்துஅன்துல் அர்பஅ இஷ்ரீன தஜ்ஜாஜத்தன், தஜ்ஜாஜத் இல்ல தஜ்ஜாஜத்தன், அப்ப கோழிகள்
24 கோள்களுக்கு நான் உணவளித்தேன். 24 கோள்களுக்கு நான் உணவளித்தேன். இப்ப இதெல்லாம் மாரிஃபாவாக வந்துள்ளது, நக்கீராவாக இல்லை. அந்த மாணவர்கள், அந்த 300 பழங்கள், அப்ப அந்த 6000 பவுண்டுகள், அப்ப எல்லாம் மாரிஃபாவாக வந்துள்ளது. எப்படி மாரிஃபாவாக ஆக்க வேண்டும் என்று கேட்டால், இங்கு பாருங்க, சபாத்து தொலபா என்பது எண்ணிக்கை இலாஃபத்தில் வந்திருக்கிறது. சபாத்து முலாஃபு அத்தொலபத்து என்பது முலாஃபிலிகி. இப்ப சபாத்து முஃப்ரதாக ஒரு எண்ணம் வந்தால் அதனோட என்ன செய்ய வேண்டும்? இலாஃபத்தில் கொண்டு வர வேண்டும். மாதுது என்று நாம் பார்த்தோம். இப்ப இந்த மாதுது என்பது முலாஃபிலிகியாக வந்துள்ளது. இது முஃப்ரதாக இருப்பதுனா இது முலாஃபாக வந்துள்ளது. இப்ப முலாஃபிலிகி. அதே போல இங்கேயும் சலாசு மிஅத், இங்கேயும் என்ன வந்திருக்கு? நல்லா கவனிங்க. சலாச மியத்தில் புர்த்து காலத்தி. இந்த சலாச மியத்து சலாச என்பது மியத்தின் பக்கம் முலாஃப் முலாஃபிலிஹி. இந்த மியத் என்பது புர்த்து காலத்தின் பக்கம் முலாஃப் முலாஃபிலிஹி. இப்ப இங்கேயும் முலாஃப் முலாஃபிலிஹியா தானே வந்திருக்கு. அதே போல இங்கேயும் சித்தத்து ஆலாஃபின் பக்கம் இலாஃபத்து, ஆலாஃப் என்பது இதன் பக்கம் என்னது? இலாஃபத்து. இப்ப ஆலாஃப் முலாஃபு, ஜுனைஹி என்பது முலாஃபிலிஹி. இப்ப இப்படி முலாஃபிலிஹியாக வந்தால், இன்னும் மாதூதும் இலாஃபத்தில் முலாஃபிலிஹியாக வந்தால், முலாஃபிலிஹிக்கு நம்ம அலிஃப்லாம் கொடுக்க வேண்டும். அதை மாரிஃபா ஆக்க வேண்டும் என்றால் முலாஃபிலிஹிக்கு அலிஃப்லாம் கொடுக்க வேண்டும். இந்த அலிஃப்லாம் இல்லை என்றால் சபாத்து தலபத்தின் படிச்சோம்னா ஏதோ 7 மாணவர்கள்னு அர்த்தம் வந்துடும். சரியா? இப்ப இந்த அலிஃப்லாம் கொடுக்கும் போது அந்த 7 மாணவர்கள் என்று குறிப்பாகும். சரியா? அப்ப ஒரு எண் முலாஃபிலிஹி முலாஃபிலிஹியாக வந்தால் அப்போ முலாஃபிலிஹிக்கு அலிஃப்லாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது முரக்கபாக வந்தால் அசித்தத்த அஷர, சித்தத்த அஷர இணைக்கப்பட்டு வந்திருக்கா. இதே போல அசலாச அஷரத்தை இங்கேயும் இணைக்கப்பட்டு வந்திருக்கா. இப்படி முரக்கபாக வந்தால் முதல் பகுதிக்கு மட்டும் அலிஃப்லாம் கொடுக்க வேண்டும், இரண்டாவது பகுதிக்கு அலிஃப்லாம் கொடுக்க தேவையில்லை முரக்கபாக வந்தால். மூன்றாவது அத்துஃபு மாத்துஃபாக வந்தால், இப்ப ஹம்சத்து என்பது வாவ் அத்துஃபு சலாசீன மாத்துஃபா. அப்ப அத்துஃப் மாத்துஃபாவோட இந்த எண்ணம் வந்திருக்கிறதா. அது இப்ப அர்பா. அதே போல வாவ் அத்துஃபு இஸ்ரீன மாத்துஃபா. இப்ப இது என்னவா வந்திருக்கிறது? அத்துஃப் மாத்துஃபோட வந்தால் 2 பகுதிக்கும் அலிஃப்லாம் கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். மிகவும் இலகுவான சின்ன பாடம். என்னது? ஒரு எண் இலாஃபத்தில் வந்தால் முலாஃபிலிஹிக்கு அலிஃப்லாம் கொடுத்தால் அது மாரிஃபாவாக வேண்டும். ஒரு எண் முரக்கபாக வந்தால், வேறொரு எண்ணுடன் இணைக்கப்பட்டு வந்தால் முதலாவது பகுதிக்கு மட்டும் அலிஃப்லாம் கொடுக்க வேண்டும். அத்துஃபும் அத்துஃபாக வந்தால் 2 பகுதிக்கும் அலிஃப்லாம் கொடுக்க வேண்டும் மாரிஃபா ஆக்குவதற்கு. சரியா? வாருங்கள் இப்பொழுது பஹசுக்குள் போவோமா? அல் பஹசு, ஆய்வு. ஆய்வு என்ன சொல்றாங்க? இதா த அம்மல் த அம்சிலத்த தாய்ஃபத்தில் உலா, முதல் பகுதியின் உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் வஜத்த நீ பெற்றுக்கொள்வாய் பிகுல்லி மின்ஹா, இந்த உதாரணங்களில் நீ ஒவ்வொன்றை கொண்டும் பெற்றுக்கொள்வாய். அதுதான் முலாஃபன் தாலன் அலா முஅய்யனின், குறிப்பிட்டதின் மீது அறிவிக்கக்கூடிய இலாஃபத் செய்யப்பட்ட எண்ணிக்கையாக அந்த உதாரணங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு நீ பெற்றுக்கொள்வாய். இலாஃபத் செய்யப்பட்ட எண்ணிக்கையை நீ ஒவ்வொரு உதாரணங்களையும் பெற்றுக்கொள்வாய். அப்படிதானே? இலாஃபத் செய்யப்பட்ட எண்ணிக்கை முலாஃப் முலாஃபிலிஹி. இங்க மேத்து பொறுத்துக்கள் முலாஃப் முலாஃபிலிஹி. ஆலாஃபி ஜுனை முலாஃப் முலாஃபிலிஹி. அப்ப இலாஃபத் செய்யப்பட்ட எண்ணிக்கையை அந்த உதாரணங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப அது முஅய்யன், குறிப்பிட்டது மீது அறிவிக்கிறது. ஏன்னா அலிஃப்லாம் நுழைஞ்சிருக்கல. வலோ அன்அன்த ஃபி நதரி, நீ பார்வையிலே நன்கு செலுத்தினால் லவஜத்த நீ பெற்றுக்கொள்வாய். அன்னஹாது தயீன, நிச்சயமாக இந்த குறிப்பாக்குதல் என்பது மாஜா அது வரவில்லை. இல்லாமின் இதுகாலி அல், அலிஃப்லாம் நுழைப்பதிலிருந்தே தவிர வரவில்லை. அலல் முலாஃபிலிஹி, முலாஃபிலிஹின் மீது அலிஃப்லாம் நுழைப்பதிலிருந்தே தவிர வரவில்லை. அப்ப அது எப்படி குறிப்பாச்சு? அலிஃப்லாமே முலாஃபிலியிலே நுழைத்ததின் காரணமாக தான் குறிப்பாச்சு. சரியா? இந்த மூலையும் ஜுனைஹில் அலிஃப்லாம் முர்த்தகாலத், அதே போல தொலபத்துல என்னது? அலிஃப்லாம் நுழைத்ததின் காரணமாக தான் வந்துச்சு. விதலீலி, ஒரு ஆதாரத்தை கொண்டு, அன்னக்க நிச்சயமாக நீ லவ் ஜர்ரத்தஹு மின்ஹா லசாரல் அதது தாலன் அலா கைரி முஅய்யனின், நீ என்ன செய்தால் அந்த முலாஃபிலிஹி தனிப்பித்தால், மின்ஹா அந்த அலிஃப்லாமில் இருந்து அந்த முலாஃபிலிஹி தனிப்பித்தாயானால், நிச்சயமாக நீ அந்த அலிஃப்லாமில் இருந்து அந்த முலாஃபிலிஹி தனிப்பித்தாயானால் லசாரல் அதது அந்த எண்ணிக்கை மாறிவிடும். தாலன் அலா கைரி முஅய்யனின், குறிப்பிடாததின் மீது அறிவிக்கக்கூடியதாக அந்த எண் மாறிவிடும் என்ற ஆதாரத்தை கொண்டு முலாஃபிலிஹின் மீது அலிஃப்லாம் நுழைத்ததின் காரணமாகவே தவிர அது வரவில்லை என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப என்ன ஆதாரம்? இந்த முலாஃபிலிஹில் அலிஃப்லாம தூக்கிட்டோம்னா
அது என்னவாயிரும்? குறிப்பிடாத ஏழு, குறிப்பிடாததின் மீது அறிவிக்கும். ஏதோ 7 மாணவர்கள் அப்படின்னு நக்கீராவா அறிவிக்கும். அப்ப இதான் ஆதாரம். அது நம்ம அலிஃப்லாம நீக்கிட்டோம்னா முலாஃபிலிஹில அது பொதுவா வைரு முஅய்யனா ஆயிரும். அதான் அந்த ஆதாரம் தான் சொல்றாங்க. சரியா? அதான் சொல்றாங்க, குறிப்பிடாததன் மீது அறிவிக்கும் எப்போ? அந்த அலிஃப்லாமில் இருந்து அந்த முலாஃபிலிஹை நம்ம தனிப்பித்துட்டோம்னா, தனியா கொண்டு வந்துட்டோம்னா அது குறிப்பிடாததன் மீது அறிவிக்கும். அந்த ஆதாரத்தை கொண்டுதான் சொல்றோம். அந்த எண்ணே குறிப்பாகணும்னா முலாஃபிலிஹில அலிஃப்லாம் நுழைக்கணும் என்பது நாம் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். வபிதாலிக்க, அதை கொண்டு, எதை கொண்டு? அப்ப அலிஃப்லாம் நுழைஞ்சுதான் இலாஃபத், அந்த அலிஃப்லாம் முலாஃபிலிஹில் அலிஃப்லாம் நுழைவது கொண்டுதான் அது முஅய்யனின் மீது அறிவிக்கிறது. இப்ப அதை கொண்டு, இந்த மேல சொன்னதை கொண்டு தாலுமு நீ அறிவாய், அன்ன தாரீஃப் அல் அததி அல் முலாஃபி, இலாஃபத் முலாஃபாக வரக்கூடிய ஒரு எண் ஒரு எண்ணை மாரிஃபா ஆக்குவதாகிறது. நிச்சயமாக முலாஃபாக வரக்கூடிய ஒரு எண்ணை மாரிஃபா ஆக்குவதாகிறது. இன்னமா யகூனு, அது மாரிஃபா ஆக்குவதெல்லாம் பிதுகாலி அலல் முலாஃபிலிஹி, முலாஃபிலிஹின் மீது அலிஃப்லாம் நுழைப்பதை கொண்டுதான் ஆகும் என்பதை நீ அறிகிறாய். அடுத்து பாருங்க, தாயிஃபத்து சானியா. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? முலாஃபிலிஹில் அலிஃப்லாம நுழைச்சாதான் ஒரு முலாஃபுல வரக்கூடிய எண் மாரிஃபாவாக ஆகும். அடுத்து பாருங்க, தாயிஃபத்து சானியா பிஹா, இரண்டாவது பகுதி ஆகிறது. பிஹா, அந்த இரண்டாவது பகுதியை கொண்டு இருக்கிறது. அததானி முரக்கபானி, இணைக்கப்பட்ட 2 எண் இருக்கிறது. எதுல்லானி அலா முஅய்யனின், குறிப்பிட்டதின் மீது அறிவிக்குமே அத்தகைய இணைக்கப்பட்ட 2 எண் இருக்கிறது. குறிப்பிட்டதின் மீது அறிவிக்குமே அத்தகைய 2 எண். அது என்ன? சித்தத்த அஷர, சலாச அஷரத, 2 இது அறிவிக்கும். பக்கத்து ஜாலிக்க, அது திட்டமாக வந்துள்ளது. மின் இதுகாலி அலிஃப்லாம் நுழைப்பதில் இருந்து அது வந்துள்ளது. சதுரி குல்லி அததின், ஒவ்வொரு எண்ணின் முதல் பகுதி, சதுர்னா முதல் பகுதி, ஒவ்வொரு எண்ணின் முதல் பகுதியின் மீது அலிஃப்லாம் நுழைப்பதில் இருந்து அது திட்டமாக வந்துள்ளது. மிஸ்லு தாலிக்க, அப்ப எல்லாம் எப்படி வந்திருக்குது? குறிப்பிட்டது மீது அறிவிக்குது. இன்னும் அந்த எண் எப்படி வந்திருக்கிறது? முதல் பகுதியில் அலிஃப்லாம் நுழைவதன் மீது வந்திருக்கிறது. சரியா? அப்ப மிஸ்லு தாலிக்கு, அதை போன்றுதான் யுஅமலு, அமல் செய்யப்படும். பிகுல்லி அததின் முரக்கபின் யுராது தஅரீஃபுஹு, ஒவ்வொரு இணைக்கப்பட்ட எண்ணை கொண்டும் அமல் செய்யப்படும். எத்தகைய இணைக்கப்பட்ட எண்? யுராது தாரிஃபுஹு, அந்த இணைக்கப்பட்ட எண்ணை மாரிஃபா ஆக்குவது நாடப்படுமே. அந்த இணைக்கப்பட்ட எண்ணை குறிப்பாக்குவது, அதை மாரிஃபா ஆக்குவது நாடப்படுமே. அத்தகைய இணைக்கப்பட்ட ஒவ்வொரு எண்ணை கொண்டும் அதை போன்றே அமல் செய்யப்படும். அதை போன்றனா அலிஃப்லாம முதல் பகுதியில் நுழைப்பது எப்படியோ இந்த எண்ணில், அதே போல எல்லாத்துலயும் நுழைக்கணும். அப்பதான் அது மாரிஃபாக்க முடியும். எப்போ? அது முரக்கபுக்கு இதா சட்டம். முதல் பகுதியில முதல் ஜுசுல என்ன செய்யணும்? அலிஃப்லாம் நுழைக்கணும். அது மாரிஃபா ஆயிரும். அடுத்து பாருங்க, அஃபி தாயிஃபத்தி சாலிசத்தி, மூன்றாவது பகுதியிலே அததான் 2 எண் இருக்கிறது. பைன ஜுஸ்ஐ குல்லி மின்ஹுமா ஹர்ஃபுன் அத்துஃபின், அவ்விரண்டில் இருந்து ஒவ்வொன்றின் 2 பகுதிக்கு மத்தியில் அத்துஃபுடைய ஹர்ஃப் இருக்குமே, அத்தகைய 2 எண் இருக்கிறது. 2 எண்கள் இருக்கிறது. பைன ஜுஸ்ஐ குல்லி மின்ஹுமா, அந்த 2 எண்களில் இருந்து ஒவ்வொன்றின் 2 பகுதிக்கு மத்தியில் என்ன இருக்கும்? ஹர்ஃப் அத்துஃபின் இருக்கும். இப்ப 2 எண் இருக்கா? அந்த 2 எண்ணில், இந்த இருக்குல்ல 2 எண், இது ஒரு எண், இது ஒரு எண். அந்த 2 எண்ணில ஒவ்வொன்றின் 2 பகுதி, ஒவ்வொன்னா இதோடைய 2 பகுதி, இது ஒண்ணு இது ஒண்ணு, இதோடைய 2 பகுதி அர்பா இஸ்லாமு. இந்த 2 பகுதிக்கு மத்தியில் ஹர்ஃபு அத்துஃப் இருக்குன்னாங்க. இந்த இருக்க ஹர்ஃபு அத்துஃப். அப்ப ஒவ்வொன்றின் 2 பகுதிக்கு மத்தியில் என்ன இருக்கிறது? ஹர்ஃபு அத்துஃப் இருக்குமே, அத்தகைய 2 எண் மூன்றாவது பகுதியில இருக்குது. சரியா? பகுமா, இன்னும் அந்த 2 எண்ணாகிறது. எதுல்லானே அலா முஅய்யன், குறிப்பிட்டதின் மீது அறிவிக்கின்றது. அந்த குறிப்பாக்குவது என்பது திட்டமாக வந்துவிட்டது. மின் தாரீஃபி ஜுஸ்ஐஹிமா, அவ்விரண்டு பகுதியும் மாரிஃபா ஆக்குவதில் இருந்து அந்த குறிப்பாக்குவது என்பது வந்தது. இப்ப 2 பகுதியும் மாரிஃபா ஆக்குவது, அதாவது 2 பகுதியிலும் அலிஃப்லாம் நுழைப்பதுன்னு அர்த்தம். அந்த 2 பகுதியும் அலிஃப்லாமை நுழைப்பதிலிருந்து அந்த குறிப்பாக்குதல் என்பது வந்தது. மிஸ்லுஹுமா, இந்த 2 எண்ணை போன்றுதான் ஃபி ஹாதல் ஹுக்மி, இந்த சட்டத்திலே, இதை மாரிஃபா ஆக்குவதின் சட்டத்திலே இந்த 2 எண்ணை போலதான் குல்லும்
மின் நௌஇஹிமா, அவ்விரண்டு எண்ணின் வகைகளில் இருந்து ஒவ்வொன்றும் இருக்கும். இந்த ரெண்டு வகையிலிருந்து தான் ஒவ்வொன்றும் இருக்கும். இந்த ரெண்டு எண்ணும் பாருதா, இது வகையில வரக்கூடிய அத்துஃப் மாத்துஃபா வரக்கூடிய எல்லா எண்ணுக்கும் இதே போலதான் சட்டம். ரெண்டு பகுதியில அலிஃப்லாம் நுழைக்கணும். சரியா? இது மிகவும் இலகுவான பாடம். அல் காயிதா சட்டம் பாருங்க, 197வது சட்டம். இதா உரீத தாரிஃபு அததின், ஒரு எண்ணை மாரிஃபா ஆக்குவது நாடப்பட்டால், பி அல் அலிஃப்லாமை கொண்டு ஒரு எண்ணை மாரிஃபா ஆக்குவது நாடப்பட்டால், இன்கான முலாஃபன், அந்த எண் இலாஃபத் செய்யப்பட்டதாக முலாஃபாக ஆகியிருந்தால், உதுகிலத் அல் அலிஃப்லாம் அழைக்கப்படும். அலல் முலாஃபி இலைஹி, முலாஃப் இலைஹின் மீது அலிஃப்லாம் நுழைக்கப்படும். இன்கான முரக்கபன், அந்த எண் இணைக்கப்பட்ட முரக்கபாக ஆகியிருந்தால், உதுகிலத் அலா சுதுரிஹி, அந்த எண்ணின் முதல் பகுதியின் மீது அலிஃப்லாம் நுழைக்கப்படும். இன்கான மஅதூஃபன் வ மஅதூஃபன் அலைஹி, மஅதூஃப் இன்னும் அந்த எண் மஅதூஃப் இன்னும் மஅதூஃப் அலைஹியாக ஆகியிருந்தால், உதுகிலத் அலல் ஜுஸ்ஐனி, இரண்டு பகுதியின் மீதும் அந்த அலிஃப்லாம் நுழைக்கப்படும். அவ்வளவுதான். சரியா? ரொம்ப இலகுவானது. இலாஃபத்துல இருந்தா முலாஃபிலேஹில மட்டும் அலிஃப்லாம் நுழைக்கப்படும். முரக்கபா இருந்தா முதல் பகுதியில மட்டும் அலிஃப்லாம் நுழைக்கப்படும். அதே மாத்தூஃப் அலகியாக வந்திருந்தால் இரண்டு பகுதியிலும் என்ன செய்யப்படும்? அலிஃப்லாம் நுழைக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் இப்பொழுது அதோடைய தம்ரீனாத்துகள் பயிற்சிகளை பார்ப்போமா? தம்ரீனாத்துன் பயிற்சிகள். முதல் பயிற்சி. இப்ப முதல் பயிற்சி என்ன சொல்றாங்க? லாஇல் அதாதல் ஆத்தியத்தை, பின்வரும் எண்ணிக்கைகளை வை. வர்ரஃபத்தன் ஃபி ஜுமலின் தாம்மத்தின், பரிபூர்ணமான வாசகங்களிலே மாரிஃபாக்கப்பட்ட நிலையில் பின்வரும் வாசகங்களை வை. பின்வரும் எண்களை வை. பின்வரக்கூடிய எண்களை என்ன செய்யணும்? நம்ம மாரிஃபான வாசகங்கள்ல வச்சு மாரிஃபாக்கப்பட்ட நிலையில அந்த எண்களை வைக்கணுமா? வைப்போமா? வாருங்கள். ஃபர்ஸ்ட் 25 யௌமன், 25 நாள்னு அர்த்தம். அப்ப அத எப்படி கொண்டு வரணும் பாருங்க. கலைத்துல் ஹம்சத وعشرين يوما في الإسكندرية, அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் 25 நாட்கள் நான் என்ன செய்தேன்? கழித்தேன். இப்ப இங்க அலிஃப்லாம் ரெண்டு பகுதியில கொண்டு வந்துட்டோம். மாத்துஃபா. அடுத்து பாருங்க, 503 ஜுந்தி, வீரர்கள் அர்த்தம். ஜுந்தின்னா இப்ப பாருங்க, காம. அடுத்து பாருங்க, காம சலாசத்து வல் வல் ஹம்சுமிஅத்தில் ஜுந்தி பி ஹசீமதி ஜெய்ஷில் அஅதாஇ. சரியா? அப்ப அலிஃப்லாம் ரெண்டு அதுஃப் மாத்துஃப்ல ரெண்டு பகுதியும் என்ன செஞ்சுட்டோம்? அலிஃப்லாம் கொண்டு வந்துட்டோமா? இப்ப 503 வீரர்கள் நின்றனர். எது எப்படி நின்றாங்க? எதிரி பி ஹசீமதி ஜெய்ஷில் அதா, எதிரிகளின் படையை வீழ்த்துவதை கொண்டு நின்றனர். சரியா? அடுத்து பாருங்க, 19 வீடு. சரியா? பைத்தன். அது எப்படி கொண்டு வரணும்? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்ஷத்து திஸ்அத அஷர பைத்தன், அது முரக்கபா வந்திருக்கு. அப்ப முதல் பகுதிக்கு மட்டும் அலிஃப்லாம் வரணும்ல. 19 கவிதையை, அப்ப பைத்துனா என்ன கிடையாது இங்க? வீடு இல்ல, என்னது? கவிதை. அப்ப 19 கவிதையை நான் ஏற்றினேன். அன்ஷத்து திஸ்அத அஷர பைத்தன், 19 கவிதையை நான் ஏற்றினேன். அடுத்து பாருங்க, 68 ஜுனைஹன். அப்ப 68 ஜுனைஹனுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. இத்தஹர்த்து சமானியத்த வசித்தீன ஜுனைஹன், நான் ஜுனைஹ்னா பவுண்டுகள் மேலேயே போச்சுல. அப்ப 68 பவுண்டுகளை நான் சேகரித்தேன், நான் சேமித்தேன். இப்ப ரெண்டுத்துல அலிஃப்லாம் நுழைஞ்சிருச்சா? ஏன்னா அத்துஃப் மாத்துஃபா வந்திருக்கா? 68 பவுண்டுகளை நான் என்ன செய்தேன்? சேமித்தேன். அப்புறம் பாருங்க, 1000 கின்தால். இதுவும் நம்ம முன்னாடியே சொன்னோம், குவிண்டால்கள். தமிழ்ல என்ன செய்வாங்க? குவிண்டால்கள். இது அப்படின்னா என்னது? கிலோகிராம் மாதிரி ஒரு அளவு. சில குவிண்டால் என்பது. இப்போ 1000 குவிண்டால்கள்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. வசந்துல் அல்ஃபல் கின்தாரி, நான் 1000 குவிண்டால்களை நான் அளவிட்டேன். அப்ப எவ்வளவு எடை போட்டேன்? 1000 குவிண்டால்களை நான் என்ன செய்தேன்? எடை போட்டேன். சரியா? அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு? எல்லாத்தையும் அவங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்தாச்சா?
ஆஹ் என்னென்ன சட்டம்? இரண்டாக இருந்தால் அத்துஃப் மத்துஃபா இருந்தா ரெண்டுத்துல அலிஃப்லாம் நுழையணும். முரக்கபா இருந்தா முதல்ல மட்டும் நுழையணும். அதே போல ஆஹ் இலாஃபத்துல வந்தா முலாஃப் இலிஹில என்ன செய்யணும்? அலிஃப்லாம் நுழையணும். அதே மாதிரி என்ன செஞ்சாச்சு, நம்ம கொண்டு வந்தாச்சு. சரியா? இப்போ வாங்க ரெண்டாவது பயிற்சி பார்ப்போமா? பயிற்சி 2. கௌவின் சலாச ஜுமலின் மூன்று வாசகங்களை உருவாக்கு தஸ்தமில குல்லு மின்ஹும் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அல்ல அததின் முஅர்ரஃபின் மாரிஃபா ஆக்கப்பட்ட எண்ணின் மீது அவ்வெண் அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு இஸ்திஃபாஇ அன்வாஇல் அதாதி சலாசத்தி மூணு எண்களின் வகைகளை பரிபூர்ணமாக்குவதுடன். மூணு எண்களின் வகைகள்னா என்னென்ன? முஃப்ரத் ஒரு வகை, முரக்கப் ஒரு வகை, முலாஃப் முலாஃப் இலைஹியாக ஒரு வகை, அதே போல முரக்கப் ஒரு வகை, அதுஃப் மாத்துஃப் ஒரு வகை. இந்த மூணு வகைகளும் பரிபூர்ணமாக்கணும். ஒரே வகையில எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கணும். மூணு வகையும் பரிபூர்ணமாக்கணும். அது எல்லாமே எப்படி இருக்கணும்? மாரிஃபாவாக்கப்பட்ட எண்ணா இருக்கணும். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. சலாசு ஜுமலின் தஸ்தமிலு குல்லு மின்ஹா மூன்று வாசகங்கள். அந்த மூன்று வாசகங்கள் இந்த ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அல்ல அததின் முஅர்ரஃபின் மாரிஃபாக்கப்பட்ட எண்ணின் மீது அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள். இங்க இருக்கு பாருங்க. ஜா ஜாஅ ஹம்சத்துல் இஹ்வதி ஐந்து சகோதரர்கள் வந்தனர். சரியா? அடுத்து பாருங்க. قرأت ثلاثة عشر இகாலன். சரியா? இங்கே இகாலன் வரக்கூடாது, மக்காலன் வரும். சரியா? மக்காலன் வைத்தால்தான் இந்த இடத்துல சரியாகும். என்னன்னா மக்கால்னா கட்டுரை. ஏன்னா கரஅத்துன்னு வந்திருக்குல்ல, கட்டுரை தான் படிக்க முடியும். இப்ப கரஅத்து சலாசத்த அஷர மக்காலன் 13 கட்டுரைகளை நான் படித்தேன். சரியா? அடுத்து அத்துஅம்துல் அர்பஅத வ இஷ்ரீன ஃபகீரன் 24 ஏழைகளுக்கு நான் உணவளித்தேன். இப்ப அத்துஃப் மாத்துஃப் ஒண்ணு, முரக்கபுக்கு ஒரு உதாரணம் ஒரு வாசகம், முலாஃப் முலாஃப் இலைஹிக்கு ஒரு வாசகம். அதை மாரிஃபாவை கொண்டு வரணும். இங்க முலாஃப் இலைஹிக்கு அலிஃப்லாம், அதே போல இங்க முதல் பகுதிக்கு அலிஃப்லாம், இங்க ரெண்டு பகுதிக்கும் நம்ம அலிஃப்லாம் கொண்டு வந்தாச்சு. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அஹ் இந்த பாடம் இதோட முடிவடைந்து விட்டது. இன்னும் வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை அடுத்தடுத்த பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம். இதை தொடர்ந்து காண்பதற்கும் இந்த பாடத்தை முழுவதும் முடிப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் கடன் பார்த்ததை மறக்காமல் இருப்பதற்கும், கேட்டதின்படி நாம் அமல் செய்வதற்கும், கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும், இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும், இதன் மூலம் நம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.